ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மோர்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு டிஷ் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்தது. சரி, ரொம்ப சிம்பிளாக இருக்கே செய்கிறதுக்கு, சரி சும்மா செஞ்சு தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, தயிர் வந்து எடுத்துக்கணும். தயிரை வந்து தண்ணி ஊற்றி மோர் ஆக்கிடுங்க. மோர் ஆக்கிட்டோடனே வச்சுருக்க அரிசி மாவை எடுத்து அதில் போட்டு கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, மிளகு அதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி மாவு கலந்து வச்ச மோரை வந்து கடாயில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக வரும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அது ரெடி ஆனவுடனே நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட